எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். டைமு 12 மணி ஆகுது. இன்னி வரைக்கும் எந்த வேலையும் வரல. காலையில் 8:30 மணிக்கு ஓனர் மட்டும் ஃபோன் பண்ணி வஜ்ரோ சாவி என்கிட்ட கொடுத்துட்டு என் வண்டி வாங்கின்னு போயிட்டாரு. மற்றபடி தகவல்னு பார்த்தா குவைத்தில் வந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடி பரபரப்பு. அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது எந்த ஏரியாவில் நடந்திருக்கு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல. ஆனால் அந்த தகவல் மட்டும் வெளியிட்டு அதுக்கான சில ஃபோட்டோக்கள், சில ஒரு கிளிப்ஸ் மாரி வீடியோ மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுமாரி போராட்டத்தை வந்து கலைச்சிட்டாங்க. அந்த முதலாளி, அந்த நிர்வாகத்தின் வேலை செய்கிற இதுவங்க, அப்புறம் அந்த ஏதோ ஒரு மேனேஜர் சொல்கிறாங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜரா, இவங்க எல்லோரும் மேலேயும் வந்து கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்ட்டு பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவர் வந்து தெரிவிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கூடின அந்த மக்களையும் வந்து போலீஸ் பாதுகாப்போட கலைச்சிட்டாங்க அப்படின்ற மாரி அந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு. அப்புறம் அந்த இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இதுமாரி அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி அந்த தகவல் வெளியே வந்திருக்கு. இன்னும் என்ன தகவல் அதுக்கப்புறம் எதுவும் வரல. வந்தால் பார்த்துட்டு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம், நம்மளுக்கும் ஏதாவது வேலை வருதா இல்லையான்னு. லஞ்ச் வந்திருக்கு, சாப்பிட்லாம். சாப்பாடு சிக்கன், கத்திரிக்காய், ஒரு வாழைப்பழம், கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சம் சிக்கனை புட்டு சூடாக இருக்கிறது கொஞ்சமாக எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு கத்திரிக்காவே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நேற்று வாங்கின காய்கறி கடையிலேருந்து நம்ம இந்திய நாட்டு கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்தேன். சின்ன சின்ன கத்திரிக்காய், அந்த பெரிய கத்திரிக்காய் வாங்கினு வரல நேற்று. அதை தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிடுவோம். ஓனர் அவர் ஃபேமிலிட்டுன்னு சாப்பிட போயிட்டார். நமக்கு வேலை வரல. ஓனர் வந்தாலே நமக்கு அதிகம் வேலை வராது. அப்படியே வேலை வந்தாலும் ஓனர் சொல்கிற இந்த திவேனா டியூட்டி இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற டியூட்டி இதுமாரி தான் எதனா வரும். சரி, அந்த கதையை ஓர வச்சுட்டு இப்போ பொது தகவலுக்கு வரலாம். கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த சாத் அப்துல்லாவுக்கு முன்னாடி 6ஆம் நம்பர் ரூட்டில் ஒரு விபத்தாகி 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது 9ஆம் தேதி வெளியான வீடியோவில் வந்திருக்கோம். அந்த 5 பேரில் வந்து 4 பேர் நம்ம இந்தியா சேர்ந்தவங்க, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு இன்றைக்கி தகவல் வந்திருக்கு. இன்றைக்கி கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த ஜம்மு காஷ்மீரில் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா அது மெயினில் நிற்க மாட்டேருக்கு. ஜம்மு காஷ்மீர் பசியான் பள்ளத்தாக்கத்தை சேர்ந்த 2 பேர். அதில் வந்து ஒருத்தர் பேர் வந்து முகமது நயீம், இன்னொருத்தர் பேர் வந்து முகமது காலித். அவங்க 2 பேருக்கும் வயசு 31 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஜம்புவின் தாரா பகுதியை சேர்ந்தவர், அவர் பேர் வந்து முகமது ரஷீத், வயசு வந்து 33 அவருக்கு. 4வது ஆள் வந்து அதே ஜம்பு மாநிலம் புஞ்ச் பகுதியை சேர்ந்தவர் வந்து அவர் பேர் வந்து சார்பஸ் அகமது, அவருக்கு வயசு வந்து 22 அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருக்கு. இவங்க 4 பேர் தான். இன்னொருத்தர் உடலை வந்து அது கண்டுபிடிச்சின்னு இருக்காங்களாம். அப்புறம் இந்த குவைத் ஏர்போர்ட்டை திறக்கிற விஷயம் இப்போ மற்ற கண்ட்ரியில் இருக்கிற இந்த கத்தார், சவுதி, அப்புறம் அதுமாரி இடம்லாம் கூட ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் குவைத் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. அதில் இந்த ஜெசீரா ஏர்வேஸும் குவைத் ஏர்வேஸும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குவைத் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தா உடனே இந்த ஏர்போர்ட்லேருந்து பறக்க ஆரம்பிச்சிடும். இவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த கவர்மெண்ட்டோட பர்மிஷனுக்கு அவசரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜெசீரா ஏர்வேஸு வந்து அறிவிச்சிருக்கு. பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் அழகான சேமியா சாப்பிட்லாம். அழகான இல்லை, ருசியான சேமியா. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்புலாம் போட்டு சாப்பிட்டு வீடியோ வந்து முடிக்கிறேன். இன்றைக்கான டே முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லும் சுத்தமாக வேலையாக வரல. சாப்பிட்டு ரூமில் தான் உக்காந்துங்க இருந்தேன். அப்புறம் திவேனா இப்போ உக்காந்துருந்தேன். அப்புறம் தகவல்னு பார்த்தா சவுதி நியூஸ் ஒரு 3 நியூஸ் இருக்குது. அது மட்டும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. என்னென்னா, இனிமேல்
சவுதி ஏர்லைன்ஸில் ஃப்ரீ இன்டர்நெட் கிடைக்கும். அது எக்கனாமி, பிஸ்னஸ் இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் எந்த இருக்கையாக இருந்தாலும் ஃப்ரீயாக வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். என்எஸ்ஜி நியோ பேஸ் குரூப் அது கூட இணைஞ்சு இந்த சேவையை வழங்குறாங்க அப்படின்ட்டு சவுதி ஏர்லைன்ஸ் வந்து வெளியிட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சவுதியில் வந்து அந்த ரவுண்ட் அபவுட் இருக்கும்போது இங்கே எந்த இது வந்தாலும் சரி ரவுண்ட் அபவுட்னு இருக்கும்போது உள்ளே இருக்கிற வண்டி தான் முன்னுரிமை. நம்ம வெளியே இருந்து உள்ளே போனால் எப்படி சொல்கிறது, டக்குன்னு போகக்கூடாது, கவனித்து தான் போகணும். இனிமேல் அதுமாரி உள்ளே இருக்கிற வண்டிக்கு முன்னுரிமை கொடுக்காம நீங்கள் டக்குன்னு போனால் உங்களுக்கு வந்து 500 ரியால்லேருந்து 900 ரியால் வரைக்கும் ஃபைன் வரும் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளிலேருந்துருக்கு. சவுதியில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரைவிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே சவுதியில் வந்து ரத்த முகாம் நடந்திருக்கு. அதாவது ரத்தம் கொடுக்குற அந்த முகாம் நடந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 100 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பல பேர் கொடுத்துருக்காங்க. சிறப்பாக முடிஞ்சிச்சு அப்படின்ற மாரி ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்தேன். அது கம்பல்சரி நீங்கள் சவுதியில் லைசன்ஸ் போனாலே ரத்தம் எடுத்துருவாங்க. நான் சவுதியில் லைசன்ஸ் போடும்போதே எனக்கு எடுத்திருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலை முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம், நாளைக்கு ஏதாவது தகவல் வருதா, நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.